பாருங்க நடுவு நட்டு நெல் அறுத்து பாருங்க நெல் அறக்க முடிஞ்சா பாருங்க எல்லாம் பால் தான். ஆறு இல்லா ஊர் பால்னு சொல்லுவாங்க. அது போல் பாழா போச்சு பாருங்க நெல் போகிறோம். ஆமாம், நேற்று நன்றி சொல்ல வந்தார் திருச்சிக்கு நம்ம நாயகர். அவரால் தான் இந்த தமிழ்நாடு ஆனது டர். ஆமாம், நேற்று திருச்சியை பிரித்து மேஞ்சார் இந்த திருப்பாச்சி. கேட்க வந்த ஜனங்களுக்கு எல்லாம் வெறுப்பாச்சு. காரணம், இவர் தீஞ்ச தோசையை திருப்பி போடுறார், தேஞ்ச கேசட்டியை திருப்பி போடுறார். இவரை தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு ஆட்டம் போடுறார். இதில் வேற தீய சக்தி, தூய சக்தி, தூர சக்தி, கிட்ட சக்தி, மாய சக்தி, மந்திர சக்தி, நாச சக்தி, நன்றி கெட்ட சக்தின்னு வசனம் பேச நீ என்ன டிஆரா? ஒயின் ஷாப்பில் விற்கிற 10,000 பீரா? அண்ணா, இது வரைக்கும் உங்களுக்கு யாரோ என்னென்ன பாட்டாக பாடிக்கிறாங்க. உங்கள் ஆட்சியை பற்றி நான் ஒரே ஒரு பாட்டு பாடிக்கிறேன். ஆதிபரா சக்தி அம்டங்கையில் கத்தி, இந்த தமிழுக்கு எவ்வளோ பாட்டாலும் வராது புத்தி புத்தி புத்தி. ஆமாம், இந்த தமிழ்நாட்டை ஆளுகின்ற தலைவன் தமிழ் சினிமாவிலேருந்து தான் வரணும்னா அந்த தகுதி கேப்டன் விஜயகாந்துக்கு இருந்தது. ஏன் தெரியுமா? அவர் இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்திருந்தானா இந்த தமிழ்நாட்டை தங்கத்தட்டில் தாங்கியிருப்பார். ஆனால் நீ எச்சத்தட்டில் தாங்குறியே, இது நியாயமா சொல்லுங்கள்? இதை பாருங்க, விவசாயிகள் படும் பாடு பாருங்க, எல்லாம் போச்சு, மண்ணாக போச்சு. உங்களுக்கு நாங்கள் பயிர் வச்சு பயிர் மண்ணாக போச்சு. உங்களுக்கு ஓட்டு போட்டு இந்த நாடே மண்ணாக போச்சுங்க. நம்ம சமூகம் சார்ந்தும் விவசாயம் சார்ந்தும் பேசுகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்பூர் நாயகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க.